கைஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் வீணாவை காமிக்கிறாங்க. அவள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அப்போ அங்கே நர்ஸுங்க அவங்கள யாருமா இன்னைக்கு டிசார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர்றாங்க அப்படின்ற செட்டு கேட்கும்போது, இல்லை ப்ராசஸ் எல்லாத்தையும் நானே கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே அந்த 2 நர்ஸுமே வெளியே போய் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் சைனாலே மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், பணக்காரரு. பட் பொண்டாட்டி மேலே கொஞ்சம் கூட அவருக்கு லவ்வே கிடையாது, அக்கறையே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பாவம் அப்பாவி, லவ்வும் கிடைக்காம பாவம் தனியாகவே ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்குறது கூட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. சென்சிட்டு காமிக்கிறாங்க. இப்போ எங்கள் அப்பா வந்து வேணுக்குனே என்னை வந்து சென்னோட ரூமில் அனுப்பி விட்டுட்டாரு. ஸோ நான் வந்து அந்த ட்ரக்னால் 2 பேருமே சேர்ந்து ஒன்றா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அங்கே மீடியாஸ் எல்லாமே வந்து அங்கே இதெல்லாமே பெரிய நியூஸாக வைரல் ஆக்கிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் ஷென்னுக்கு எனக்குமே மேரேஜ் வந்து பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஆனால் அதுக்கப்புறமே எங்களோட ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. இல்லாமே நீ வந்து என் பையனை மயக்க மேரேஜ் பண்ணியிருக்க, கண்டிப்பாக நான் உன்னை எப்பயுமே என்னோட வீட்டு மருமகளாக ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு திட்டாங்க. அவன்கிட்ட வந்து எப்படியாச்சும் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணியிருக்கா. பட் அவன் அவளை வந்துட்டு ஒரு மனுஷாக கூட மதிக்க மாட்டான், கோவத்திலே இருந்திருக்கான். இதுக்கப்புறம் நான் வந்து என்னோட லைஃப்பை தான் நான் பார்க்கணும், நான் வந்து இதுக்கப்புறம் வந்து கவலையெல்லாம் பட மாட்டேன், அவனை கேர் பண்ணிக்கவும் மாட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை நான் வாழணும்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்தால் அந்த மெய்டு உங்களே அவளை வந்து மதிக்கிறது கிடையாது. ஏன்னா வீட்டில் வந்துட்டு யாரும் வந்துட்டு மதிக்க மாட்டாங்கன்னு. பட் இவ ரொம்ப அப்பாவி பொண்ணு வாசி அதை எதையுமே பெருசாக எடுக்காமல் இருந்திருக்கா. பட் இப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு மெய்டு உங்கள்கிட்ட, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நடக்கணும், என்னை மீறி யாராச்சும் எதிர்த்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட்டை தான் நீங்கள் வந்து சமைச்சு கொண்டு வரணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு அங்கே எனக்கு வந்துட்டு ஒரு கேட்டு நான் வாங்கணும், அதுக்காக நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னதும், மேடம் சாருக்கு வந்து கேட் அலர்ஜி, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியலன்னு சொன்னதும், அவனுக்கு அலர்ஜினா நான் வந்துட்டு எனக்கு பிடிச்சதை வச்சு வாழாமல் இருக்க முடியுமா, அப்படிலாம் நான் வந்துட்டு இருக்க முடியாது, நீங்கள் மரியாதையோட கேட்டு எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸோ பிறகு அங்கே அதே மாதிரி கேட்டு எல்லாமே வச்சுட்டு இருக்கும்போது, மேடம் இப்போ ஷென் வரப்போகிறாரு, நீங்கள் இந்த டயத்தில் வந்து இப்போ நீங்கள் இதை வச்சுட்டு இருக்கணுமா, நீங்கள் மறைச்சி வைங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும்னு சொன்னதும், அப்படிலாம் நான் பண்ண முடியாதுன்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே நம்ம ஷென் உள்ளே வந்து, என்ன நீ வந்து எப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன, ஆனால் இப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வந்திருக்கேன்னு சொன்னதும், உனக்கு என்ன என் மேலே ரொம்ப பாசம் பொங்குதா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல, அதில் தான் நான் வந்து இப்போ எதையும் கண்டுக்காமல் வந்துட்டேன், அதுக்கப்புறம் நீ வந்து இதெல்லாம் என்னை வந்து கவலைப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறா. கேட் அலர்ஜின்னு தெரியுமா இல்லையா, அப்புறம் ஏன் நீ கேட்ட வீட்டுக்கு கொண்டு வந்தான்னு சொன்னதும், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ப்பா, எனக்கு வந்து கேட் பிடிச்சிருக்குல்ல, அதுக்கு மேலே நான் வந்து அதுக்கு எல்லாமே ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டே, உனக்கு என் கேட்னால எந்த ப்ராப்ளம் வராது, எனக்கு இப்போ தூக்கம் வந்துச்சுக்கு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே உள்ளே போனதும், இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறா, என்கிட்ட இதுக்கு முன்னாடி இப்படி அத்துமீறி அவள் பேசினதே இல்லையேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டுருக்கான். ஏன் எனக்கு இன்றைக்கி எப்படி வந்துட்டு ஃபுட்டு பிடிக்குமோ அந்த மாதிரியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்கிறா. ஆஃபீஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே நம்ம ஷெனை மீட் பண்ணிவிட்டு, நீ வந்து உன் பொண்டாட்டி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, கொஞ்சமாச்சு இதுக்கப்புறம் நீ அவங்கள வந்து அக்கறைப்படணும், நீ அவங்கள வந்து இப்படி கண்டுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதோ, அவள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னை ஏமாற்றிட்டா, நான் இப்பயுமே அவளை ஹேட் பண்ணிகிட்ருக்கேன், என் ட்ரிங்கில் ட்ரங்காக கலந்து தான் நான் அவன் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தா, எப்படி அவளை போய் நான் மன்னிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறான். அங்கே ஷென் வந்தா, நம்மளோட பெட்ரூமில் தான் அவங்க இருக்கா, அதை பார்த்துட்டு நீ என்ன என்னோட பெட்ரூமில் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும், இது ரொம்ப பெருசாக இருக்குது, சன்லைட் இல்லாமல் இதுக்குள்ளே நல்லா வருது, ஸோ இப்போ இருந்து நானும் என்னோட கேட்டு இங்கே தான் இருக்க போகிறோம், நீ வேறு ரூமில் போய் தூங்குன்னு சொன்னதும், அவனால் எதுவும் பேச முடியலை, சண்டை போட்டாலும் அவள் போகிற மனநிலைமையில் இல்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு அவன் பேசாமல் அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே எந்திரிச்சு வந்தால் ஃபுட் எல்லாமே இவளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கே சாப்பாடு ரெடியாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு எதுவுமே இல்லையேன்னு சொன்னதுமே, எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு நான் ரெடி பண்ணியிருக்கேன், உனக்கு விருப்பம் இருந்தால் சாப்பிடு, இல்லைனா நீ வெளியே போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அவன் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதும், அப்போ மெய்டு சொல்கிறாங்க, மேடம் அவருக்கு சரியாக சாப்பிடலன்னா வயிறில் ப்ராப்ளம் வந்துடும், நீங்கள் இதை பற்றி கவலைப்படலையான்னு சொன்னதும், அவன் என்ன சின்ன பிள்ளையா, அவனுக்கு வந்துட்டு அப்படி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அவன் வெளியே சாப்பிட்டுக்கட்டும், இல்லை உங்கள்கிட்ட சொல்லி திரும்ப வந்து ஃபுட்டை ரெடி பண்ணி சாப்பிடட்டுமே, எனக்கு என்ன அக்கறை இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. ஹீரோயின் வெளியே கிளம்பி வந்தா. அப்போ அவங்க மதரின்லாம் அங்கே லிசாவோட வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்ன மதரின்லா எப்போ வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நீ கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, என் பையனுக்கு உனக்குமே இப்போ வரைக்குமே குழந்தை பிறக்கலை, நான் வந்து ஏதாச்சும் டாக்டர்கிட்ட செக் பண்ணியா இல்லையா, உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னதும், நீங்கள் என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு கூட முடியாமல் இருக்கலாம்ல, நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போய் பேசாமல் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்கள், அவருக்கு வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு சொன்னதும், என் பிள்ளை நீ உடம்பு முடியாதவன்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அப்போ நீங்கள் அடுத்த வீட்டு பொண்ணை வந்து பேசலாமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ அந்த கேட்டாங்க
அங்கே வந்ததுமே ஐயோ கடவுளே என்ன கொடுமை இது, என் பிள்ளைக்கு வந்து கேட்னா அலர்ஜி, நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கேட்டு இங்கே கொண்டு வந்து வளர்க்கலான்னு சொன்னதும் உங்கள் பிள்ளைக்கு அலர்ஜின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இது எனக்கு பிடிச்ச கேட்டு என் கூட சேர்ந்து என் வீட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட வீடு அங்கே வந்து அவன் என்ன விருப்பப்படுறானோ அது மட்டும் தான் நடக்கும், இந்த கேட் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசினதும் யாராச்சும் என்னோட கேட் மேலே கையை வச்சிங்கன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவங்க நீ வந்து உன்னோட மதரின்லாம் கூட மதிக்காமல் என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு மட்டமாக பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்போ அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு அந்த லிசாவுமே நான் இப்போ கேட்டை பிடிச்சி வெளியே போகிறேன்னு சொன்னதும் நீ இப்போ கேட் மேலே கையை வச்சேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன், வெளியே கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளத்துக்கு போட வச்சிருவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மிரட்டினதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்து அவளுக்கு பயமாய் போயிடுது. அப்போ அங்கே நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஷென்ட்ட போய் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உன் பொண்டாட்டி என்னை வந்து மிரட்டிட்டேக்கா, ஜெயிலில் போடுவேன்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சுக்கா, அவள் என்கிட்ட அவ்வளோ தூரத்துக்கு மரியாதை இல்லாமல் வந்துட்டு நடக்கிறான்னு சொன்னதும் இப்போ நான் வந்து என் பொண்டாட்டியோட தரப்பில் சாரி கேட்டுக்கிறேம்மா, நான் அவட்ட சொல்லி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து அவங்ககிட்ட நீ மரியாதை இல்லாமல் நடந்தியான்னு சொன்னதும் இத்தனை வருஷமாக உங்கள் அம்மா என்னை வந்துட்டு அவமரியாதைனப்பா படுத்திட்டு இருக்காங்க, ஒரு நாள் நான் அவங்கள பேசிட்டா இப்போ என்ன நட்டம் ஆயிடுச்சு சொல்லு, ஒன்றும் பிரச்சனையெல்லாம் கிடையாது, அம்மா வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒழுக்கமாக எப்படி நடந்துக்கணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் நானுமே அவங்கள நல்லா ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே நைட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா அவன் கோவமாயிட்டு ஹீரோயின்ட்ட வந்து உன்னோட கேட் வந்து என்னை தூங்க விடாமல் தொல்லை பண்ணிட்டு கத்திட்டு இருக்கு, மரியாதையை கேட்டை பிடிச்சிட்டுவான்னு சொன்னதும் ஐ திங்க் என்ன மாதிரியே என்னோட கேட்டுமே உன்னை பார்த்தா பிடிக்கல போல, நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்படின்றத அவ சொல்றா. அப்போ அங்கே அவன் நான் வந்துட்டு இங்கேயே தூங்க போகிறேன் இன்னைக்குன்னு சொன்னதும் சரி தூங்கிக்கோ பிரச்சனை கிடையாது, பட் என் பக்கத்தில் கூட நீ நெருங்கி வரக்கூடாது, உன் லிமிட் என்னமோ அதுக்குள்ளே இருந்துக்கோன்னு சொன்னதும் ஆமாம்மா எனக்கு உன் மேலே ரொம்ப ஆசை பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் படுத்து தூங்குனா. அங்கே வந்து மார்னிங் பார்த்தா இவதான் அங்கே ஹக் பண்ணிட்டு படுத்து கிடக்கா. அங்கே வந்துட்டு அவளுக்காக ஒரு நோட் எழுதி வச்சுட்டு போயிருக்கான், உண்மையிலே என்னை வந்து உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதனால தான் என்னை நைட்டு ஃபுல்லாக நீ விடாமல் ஹக் பண்ணிட்டு படுத்து கிடந்தேன்னு சொன்னதும் அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்குது, நான் எதுக்காக அவனை போய் லைக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே கோவமாயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் திரும்ப அவங்க பழைய பாஸை போய் மீட் பண்ணுறா. நான் திரும்ப ஆஃபீஸ் ஜாயின் பண்ணணும்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்னப்பா நீ திரும்ப வரையான்னு சொன்னதும் அவள் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென்னோட பிரதர் ஜி அங்கே அவளங்க நோட்டீஸ் பண்ணிடுறான். ஸோ ஜீட்டை போய் என்னப்பா திரும்ப அவங்க கம்பெனி போய் ஜாயின் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க, என்ன உன்ட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னாங்களான்னு சொன்னதும் இல்லை எனக்கு தெரியாதேன்னு சொன்னதுமே கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இந்த டைம் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இஷ்டத்துக்கு வந்து பிடிச்ச மாதிரி அவங்க வாழணும்னு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, அவங்கள எவ்வளோ நாள் உன்னை வந்து தாங்கிக்கிட்டு இருக்க முடியும், ஸோ வந்துட்டு நீ புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது இவனுக்கு அதை பற்றி யோசிச்சுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நைட் எங்கள் வீட்டுக்கு வந்தா நீ எதுக்காக அவ்வளோ லேட்டாக வரேன்னு சொன்னதும் எப்பப்பா உனக்கு என் மேலே இவ்வளோ அக்கறை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன், நீ இதை பற்றி கவலைப்படணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது அப்போ அங்கே அவனுக்கு தூக்கமே வர மாட்டுது, என்ன புதுசாக என்கிட்ட இவள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, இப்படிலாம் அவள் பிஹேவ் பண்ண மாட்டாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே அங்கே புரிய மாட்டுது. அப்போ அங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின்ட்ட இப்படி பாட்டி வர்றாங்க, நைட்டு போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணணும்னு சொன்னதும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போனால் அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க வர்றாங்க லின்னு சொல்லிட்டு என்ன நீ ஏதோ பெரிய பணக்காரனை மேரேஜ் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டோம், திரும்ப என்ன நீ ஆஃபீஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்க, இப்போ புதுசாக வந்திருக்க அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வேற ஒருத்தவங்க கைக்கு போயிருச்சு, நீ திரும்ப வந்து ஃபஸ்ட்டு மாதிரி வந்து ஒர்க் பண்ண முடியுமா இல்லை அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, நீ பேசாமல் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை பற்றி நீ கவலைப்படணும்னு அவசியம் கிடையாது, நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஜாப் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு, அதனால நான் திரும்ப வந்து ஒர்க் வந்திருக்கேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அவங்க ஆஃபீஸில் அவள் ஒர்க் பண்ணிட்டு அங்கே கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் பழையவங்களும் மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவங்க எல்லாருமே புதுசாக அங்கே டிசைனர் வந்து இப்போ ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. வெளியே அங்கே வந்துட்டு கிளம்பும்போது அங்கே கூட ஒர்க் பண்ணுற பர்சன் உங்களுக்கு வேலையில் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஷென் அங்கே கார் வந்ததுமே ஐ திங்க் என்னோடய ஃப்ரெண்டு பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க போனதுமே அவன் கோவமாயிட்டு நீ எதுக்காக என்னை வந்து ஹஸ்பண்ட் சொல்லாமல் இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன புதுசாக நீ பேசிகிட்டு இருக்க, நீ தான் ஹஸ்பண்ட் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை, நீ புதுசாக வந்துட்டு இப்போ எதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அங்கே பாட்டியை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க. பாட்டிக்கு ஹீரோயினை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயினுமே பாட்டி நீங்கள் திரும்ப நியூசிலாந்துலேருந்து ரிட்டர்ன் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்றத சேர்த்து அங்கே பேசிகிட்டு இருக்கா. வீட்டுக்குமே வந்து அங்கே ஃபுட் எல்லாமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீ வந்துட்டு ஆள் எவ்வளோ ஒல்லியாக போயிட்ட, நல்லா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு சாப்பாடு இல்லாமல் எங்கே வந்துட்டு எடுத்து வச்சதுமே அங்கே அதெல்லாமே பார்த்துட்டாங்க. அம்மா நீங்கள் என்ன கூட இவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணதில்லை, லவ் பண்ணதில்லை, இவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு
கேட்டதும், ஏன்னா அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு, எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ அங்கே அவன் தூங்குறதுக்காக போகும்போது பாட்டி உனக்கு அவனுக்கு நடுவில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்காமா அப்படின்றத செட்டி கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் இல்லை பாட்டின்னு சொன்னதும், நீ ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் நீ சொல்லு, பாட்டி வந்து சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறேன், பெருசாக விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே நெக்ஸ்ட் டே அங்கே ஷாவை தான் அவன் மீட் பண்ணுறா. அப்போ அங்கே ஷாவ் எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை மீட் பண்ணி, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ வந்துட்டு இப்போ தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, என்னப்பா நீ வந்து என்னை எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே நம்பரையுமே பிளாக் பண்ணிட்டேன், நீ ஏன் அப்படி பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கம்யூனிகேஷன் பண்ண முடியல, வேறு ஒன்றும் இல்லை, இங்கே பார்த்தியா நான் டிசைன்ஸ் எல்லாமே எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஹாப்பியாகி போயிட்டு, இப்படிப்பட்ட டிசைனர் தான் தேவைப்பட்டாங்க என்னோட வீட்டில் வந்துட்டு, இதே மாதிரி வந்து எல்லா ஒர்க்கையுமே நீ தான் பண்ணி கொடுக்கணும், இந்த இன்டீரியர் டிசைனர் ஒர்க் வேலையை நான் வந்துட்டு உனக்காக கொடுக்குறேன், இந்த ப்ராஜெக்ட்டுமே உனக்கு தான் சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நம்ம இதுக்கப்புறம் அடிக்கடி மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும்பா, ஏன்னா நம்ம தான் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம்ல அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு ஆஃபீஸில் அங்கே லின் வந்து கோவம் ஆகிட்டா கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா. ஷாவ் வந்து எப்பயுமே அந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் எனக்கு தான் கூப்பிட்டுப்பாரு, நீ எப்படி அவர்கிட்ட வந்துட்டு பறிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும், இதில் என்னோட மிஸ்டேக் என்ன இருக்குது, உன்னோட ஸ்கில் அந்த லெவலுக்கு தான் இருக்குது, நான் என் டிசைனை காமிச்சேன், அவர் வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு, நான் ஒன்றும் இதை வந்து போராம்பட்டு உன்ட்டு வந்து பறிக்கலையே, அவருக்கு பிடிச்சிருந்தா உன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்பாருல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு அவங்க வந்துட்டு கேட்டுட்ருக்கா. ஏன் நீ இதுக்கப்புறம் வந்து இப்படி என்கிட்ட பேசிட்டு இருக்காத, உன்னோட ஸ்கில்லை நீ வளர்த்துக்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு போனா. அங்கே வீட்டுக்கு போனதுமே பார்த்தா நம்ம ஷேன் என்னோட பிளாக் டேயை காணும்பா, நீ வந்து எனக்கு கொஞ்சம் தேடி கொடுக்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொன்னதும், எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா உனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, போய் நீயே வந்துட்டு தேடு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க உள்ளே போனதுமே அப்போ அங்கே அவளுக்காக வந்துட்டு பணம் எல்லாமே நிறைய அனுப்பி விடுறான். ஸோ அங்கே வந்துட்டு அப்படியே க்யூட்டாக ஓடி வந்துட்டு, நீ வந்து இப்போ எனக்கு ஏகப்பட்ட காசு கொடுத்துருக்க, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், இப்படி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா என்கிட்ட நிறைய காசு கொடுக்கணும், ஓகேவா அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் அவள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாங்க கால் பண்ணிவிட்டு, உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீ ஹாஸ்பிட்டலில் இருந்த, நீ வந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆன, உனக்கு என்ன ஆச்சுன்னு எதுவுமே நீ என்கிட்ட கால் பண்ணி சொல்லவே இல்லைன்னு சொன்னதும், ஓ நீங்கள் வந்துட்டு என் மேலே அக்கறைப்பட மாட்டீங்க, நான் வந்து உங்களுக்கு இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கணுமா, நான் வந்து அப்படிலாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லும்போது, நம்ம கம்பெனியில் சில இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, நீ வந்து ஷேன்ட்ட சொல்லி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு ஹீரோயின் கோவம் ஆகிட்டு, நான் அப்படிலாம் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேன், அவன்கிட்ட எந்த ஃபேவருமே எனக்கு தேவை கிடையாது நீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணதுமே அப்பாங்க நம்ம ஷேன் வந்துடுறான். உனக்கு ஏதாச்சும் வந்து காசு தேவைப்படுதாப்பா, நீ வந்து ஏதாச்சும் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்கணுமான்னு சொன்னதோ, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்பாங்க அவளோட சிஸ்டர் ஜெனி அங்கே வர்றா. அப்பா அவள் இருக்க வந்துட்டு ரொம்ப திமிராக போயிட்டுருக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேனை தெரியும், அவங்ககிட்ட பேசி நான் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு வாங்கி தரேன், நம்ம கம்பெனியுமே நல்லபடி ஆகும் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு ஷென் அங்கே பிஸ்னஸ் ட்ரிப்காக கிளம்பி போனால் அப்போ அங்கே கூட சேர்ந்து லிசாவுமே அங்கே போயிடுச்சேக்கா, எப்படியாச்சும் இவனை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிடுச்சேக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பார்த்தா, நான் பேசாமல் ஷாவ் கூட சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணால் அவனுக்கு கண்டிப்பாக வந்துட்டு வெறுப்பாகும்ல, நான் இதை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுட்ருக்கா. அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி ஷாவ்ன்ற ஒரு பர்சனோட சேர்ந்து உங்கள் ஒய்ஃப் வந்து கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக, அவங்க ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப பிடிக்குமா பாஸ் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டாவே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீங்கள் திரும்ப அவங்க வந்து மீட் பண்ணாங்கன்னா என்கிட்ட கண்டிப்பாக வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறான். பிறகு பார்ட்டியில் அங்கே லிசா திரும்ப நம்ம ஷென்னை மீட் பண்ணிவிட்டு ட்ரிங்க் எல்லாமே ஆஃபர் பண்ணுறா. நம்ம ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நம்ம ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் வந்து பண்ணி வைக்கணும்னு பேசினாங்க, நாங்கள் உன்னை இப்போயுமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசும்போது, எனக்கு உண்மையில அப்படிலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றதாவே சொல்கிறான். இதுக்கப்புறம் இப்படி என்ன வச்சு என் பக்கத்தில் வராதான்னு சொன்னதும் அவள் அங்கே ரூம்க்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கா. இங்கே ஹீரோயினை பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ஷாப்பிங் அவளுக்காக அங்கே பண்ணிட்டுருக்கா. ஆனால் அந்த லிசா வந்துட்டு அங்கே ரூம்க்கு எடுத்துகிட்டு போயிடுறா. கண்டிப்பாக இவனுக்கு எதிராக ஏதாச்சும் வந்துட்டு வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் லீ அங்கே வந்துடுறான். நீ இப்போ எதுக்காக என்னை வந்து விட்டு அப்படின்றத சொன்னதும், ரொம்பவே லைக் பண்ணிட்டுருக்கே ஷென்னதான், நான் அவரை மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், என்ன நடந்தாலும் சரி நான் வந்து உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அவ கூட வந்து ஃபைட் பண்ணிட்டுருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோ ஏன் அங்கே ஷென்னுக்கு தான் கால் பண்ணுறா. பட் இந்த லிசா வேணுக்குனே ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு, ஷென் உங்கள் கூட சேர்ந்து நான் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்ததுமே அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நீ அப்படின்னா வந்து என்னை ஏமாற்றிட்டு அவ கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியாடான்னு சொல்லிட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. கண்டிப்பாக நான் வந்துட்டு இதுக்கப்புறம் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அங்கே அவள் ட்ரிங்க் பண்ணிடுறா. அசிஸ்டன்ட் நம்ம ஷென்ட்ட, பாஸ் நான் வந்து உங்கள் ஒய்ஃபை ஷாவை பற்றி விசாரித்தேன், ஷாவுக்கு அவங்கள ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு, பட் அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்த்துருக்காங்க பாஸ் அப்படின்ற சொல்கிறாரு. பாட்டிக்காகவும் அவள் ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு
வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே வீட்டுக்கு வந்தா இவ நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே நடக்க முடியாமல் இருக்கா. அங்கே ஷாவுதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு வேமா போய் ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என் பொண்டாட்டிகிட்டேருந்து விலகேறு அப்படின்றத சொன்னதும், இப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, எனக்கு அவளுக்கும் நடுவில் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றத ஷாவ் சொன்னதும், நம்ம ஹீரோயின் நீ எதுக்காக இவனுக்கெல்லாம் போய் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்க, இவனுக்கு ஒன்றும் என் மேலே லவ்வெல்லாம் கிடையாது, நான் யார் கூட போய் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணாலும் இவன் கவலையும் படமாட்டான் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவமாகி போயிட்டு வேமா அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கிட்டு போகிறான். நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நான் என்ன இப்போ தப்பாக பேசிட்டே உண்மையை தான் சொன்னேன், எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா. நீ நேற்று நைட்டு அந்த லிசா கூட சேர்ந்து நைட்டை ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணையில் எனக்கு எல்லா விஷயமே தெரியும் அப்படின்றத சொன்னதும், என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் கிடையாது, அவள் ஏதாச்சும் ஒட்ட போய் சொல்லியிருப்பான்னு சொன்னதும், கால் பண்ணனே அவள் ஃபோன் அட்டன் பண்ணி தானே சொன்னான்னு சொன்னதுமே, நான் உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லும்போது அங்கே அவள் வாமிட் பண்ணிட்டு அங்கே வந்து வேமா உள்ளே ஓடிடுறா. நீ அதிகமாக ட்ரிங்க் பண்ண வாஸ்தா நீ இப்படி வாமிட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சதும், உன்னோட தயவு ஒன்று எனக்கு தேவை கிடையாது, என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் வந்துட்டு மரியாதை எங்கேருந்து போயிருங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. இனிமே அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி அங்கவே படுக்க வச்சதும், நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு அவனை அங்கே பார்த்துட்டு கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என்ன என்னோட ரூமில் பண்ணிட்டு இருக்க, நீ மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னதுமே, ரொம்ப நீ ட்ரிங்க் பண்ணியிருந்தா அதனால தான் உன் கூட சேர்ந்து நான் இருக்க வேண்டியதாயிருச்சு, இல்லைனா உன் கூட சேர்ந்து நான் ஏன் இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். அதெல்லாமே கேட்டுட்டாங்க நம்ம ஹீரோயின். அப்போங்க நீ வந்து லிசாவோட சேர்ந்து ஒன்றா இருந்து இல்லை, நீ என்ன நல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டுங்க கேட்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கான். எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு, இங்கே பாரு நீ என்ன பேலை பண்ணி வச்சுருக்கன்னு, எல்லாமே என் கோவத்தில் என் மேலே வந்து தூக்கி அடித்து காயமாகி போயிருக்கு, இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான் சொன்னதும், ஐயோ நான் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டேனா, எனக்கு சரியாக வந்துட்டு எதுவும் தெரியாமல் போயிடுச்சு, ப்ளீஸ் நீ வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுக்காதப்பா, ட்ரிங்க் பண்ணதான் இப்படி நடந்துருச்சு நம்ம சொல்கிறா. வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அங்கே அவளை மீட் பண்ணுறதுக்காக ஜெனி அங்கே வந்துடுறா. நான் இப்போ உன்ட்ட வந்து ஒரு பேக் வந்து கடன் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தேன், எனக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அதை கொடுக்க முடியுமா, நான் அதுக்கப்புறம் திரும்ப உனக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நான் எதுக்காக உனக்காக கொடுக்கணும் அப்படின்றத சேர்த்து அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ ஒன்றும் என்னோட சொந்த தங்கச்சி கிடையாது, ஸ்டெப் சிஸ்டர் தான், கண்டிப்பாக ஒன்றை மாதிரி ஒரு ஆளுக்கு வந்துட்டு நான் எது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படும் போது போகிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே உடனே அவன்ட்டு அங்கே வந்துட்டு ஃப்ளர்ட் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு பேச ட்ரை பண்ணதும், அவை கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவியர் நீ வச்சுக்காத, உனக்கு நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டேக்கான். இப்போ ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு, நீ எதுக்காக உன் பிரதர் இன்னாட்ட இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, நான் என்ன இப்போ தப்பாக பண்ணிட்டேன், நான் ஒன்றும் இப்போ தப்பாலாம் பண்ண கிடையாது, எனக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்துட்டு அவருக்காக தான் இங்கே வந்தேன், நான் என்ன ஒன்றவா பார்க்க வந்தேன், இத்தனை வருஷமாயிடுச்சு உனக்கு அவருக்கும் மேரேஜ் ஆகி சரியில்லாமல் தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு அவருக்கு லாய்க்கே கிடையாது, அவர் உன்னை லைக்கே பண்ணுறது கிடையாது, எனக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் கோவமாயிட்டு கண்ணதை சேர்ந்து அரைஞ்சிட்டு, இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா கண்டிப்பாக காலை விட்டிடுவேன்னு சொல்கிறா. அவங்க இருந்து போனதுமே ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கே அவங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு, அப்பாவாக இருக்கட்டும் இல்லை இவளாக இருக்கட்டும் என்னை ரொம்பவே பாடாக தான் படுத்திச்சிருக்காங்க, என் மேலே பாசம் காமிக்கவே ஆள் இல்லை, நீங்கள் மட்டும் இருந்திருந்தீங்கன்னா எனக்கு இப்படி நடந்திருக்காதுல்லம்மான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக அங்கே அழுகிறா. அதெல்லாமே பார்த்துட்டாங்க நம்ம ஷென்னுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. இவள் அழுகிறத பார்த்துட்டு எனக்கே இவ்வளோ கஷ்டமாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அங்கே நம்ம ஷென் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு, இன்னைக்கு வீணா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாப்பா, அதை பார்த்ததுமே எனக்கு அங்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு சொன்னதும், நான் இப்போவே இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஏகப்பட்ட அங்கே கேர்ள்ஸ் எல்லாமே உள்ளே கூப்பிட்டுட்டு அங்கே ஃப்ளர்ட் பண்ண சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, மரியாதையாக இங்கேருந்து எல்லாத்தையும் போக சொல்லுன்னு சொன்னதும், அவங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் போக சொல்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நீ வீணா அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு எப்படி அவன் மேலே போய் லவ் வரும் அப்படின்ற சைட்டு இங்கே கேட்கும்போது, நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் இதான் உண்மை, உனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம மீட்டிங்கில் அவங்க பாஸ் சொல்கிறாங்க, ஒரு பெரிய இன்டீரியர் கம்பெனி வந்து இப்போ கான்ட்ராக்ட் வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பட் அந்த கம்பெனியோட ஓனர் ரொம்ப கோவக்காரரு, அவர் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு விளாண்டு ஜெயிச்சா கண்டிப்பாக அவர் நம்ம கூட சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆவார் அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அப்பங்க நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் இதை வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொன்னதுமே, நீ அப்படி மட்டும் இந்த ப்ராஜெக்டை நம்ம கம்பெனிக்கு கொண்டு வந்தேன்னா உனக்கு நான் ப்ரொமோஷன் கொடுப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. வந்து நீ என்ன அந்த பேஜிங் கம்பெனி ஓனர் வந்து ஈஸியாக சமாளிச்சிடலாம்னு நினைக்கிறியா, நீ நினைக்கிற லெவலுக்கு அவர் வந்து சாதாரணமான கிடையாது, ரொம்ப கோவக்காரருன்னு சொன்னதும், நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு அவ சொல்கிறா.
பிறகு அங்கே நம்ம ஷென்னாங்க அவங்க அசிஸ்டண்ட் நான் வந்து அவளை டேட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பிளேஸ் இருந்தால் நீ சொல்லு, நான் அவளை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதும் நான் அதை பற்றி ஏற்பாடு பண்ணுறேன் பாஸ் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க பாஸ்மே அந்த மிஸ்டர் வேங்க அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அந்த ஆள் பார்த்தா சரியான ஒரு ஜொல்லு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போயிட்டு, நீங்கள் வந்துட்டு என் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணுங்கள், உங்களை மாதிரி ஆளுங்கள கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயினுமே அந்த அலர்ஜி என்னால் வந்து குடிக்க முடியாதுன்னு சொன்னதும் அந்த ஆள் அந்த ஃபோர்ஸ் பண்ணதுமே சரின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறா. இப்போ நான் வந்து இப்போ மெடிசன் எடுத்துகிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கான்ட்ராக்டில் சைன் பண்ணலான்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயினோட பாஸ் எம்ப்ளாயி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்காகவே உங்கள் கூட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்ததுமே இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுறீங்களான்னு சொன்னதும் பொண்ணை பார்த்துட்டு பல்ல காமிச்சிட்டு அந்த ஆள் சைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டதுமே அந்த ஆளுக்கு பயங்கரமாக கோவம் வந்துச்சுக்கு. என்னன்னு பார்த்தா நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுக்கணும், கூடவே வந்துட்டு இந்த கொலாபரேஷனை கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா 10 மடங்கு காசை நீங்கள் தான் கொடுத்தாகணும். ரெண்டாவது ஒர்க் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு ஃபீமேல்கிட்டையுமே நீங்கள் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, அவங்களோட கம்பெனிலன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதை கேட்டதுமே நீ வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் எதுவுமே என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு நம்ம ஹீரோயினங்க திட்டிட்டு இருக்கான். இப்போ சைன் பண்ணி கொடுத்துட்டீங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து இப்போ முடியாதுன்னு சொன்னீங்கன்னா 10 மடங்கு காசு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவன் அடிக்கிறதுக்கு போனதுமே நம்ம ஷென் வேகமாக வந்துட்டு கையை பிடிச்சிடுறான். என்ன தைரியம் தான் நீ என் பொண்டாட்டி மேலே கையை வைப்பன்னு சொல்லிட்டு அவன் கோவமாயிட்டு பேசினதும் ஐயோ எனக்கு உங்கள் ஒய்ஃப்னு தெரியாது அப்படின்ற சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயின்ட்டெல்லாம் சாரி கேட்டதுமே நீ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸையுமே வச்சு அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாங்க. அப்போ அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, வேங்கோட ரெப்புடேஷனை பற்றி உனக்கு நல்லா தெரியும், அவனை மாதிரி ஆள் கூட சேர்ந்து நீ இதுக்காக வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ண போனேன்னு சொன்னதும் நீ இந்த விஷயத்தில் தலையிடணும்னு அவசியம் கிடையாது, நீ எதுக்காக இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு எப்போ என் மேலே எவ்வளோ அக்கறை வந்துச்சு, இது என்னோட கம்பெனியோட மேட்டர், ஓ வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதும் அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே தூக்கம் வர மாட்டுது. எனக்கு எப்போ இவன் மேலே இவ்வளோ தூரத்துக்கு அக்கறை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி லவ் எதுவும் வந்துருச்சான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருந்தா அவங்க மதர் இன் லா தான் கால் பண்ணுறாங்க. என் பையன் வந்து உன்னை டைவர்ஸ் பண்ணணும், அப்படின்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், நீ என் பையனுக்கு ஏற்ற பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அதை கேட்டுட்டு ஏன் உங்கள் பையனுக்கு என்ன புதுசாக பொண்ணுங்க கிடச்சிட்டாங்களான்னு சொன்னதும் அவனுக்கு ஏகப்பட்ட பொண்ணுங்க கிடைப்பாங்க, நீ வந்து அவனுக்கு லைஃப்க்கு சரியில்லாதவ, நீ அவனுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும் உங்கள் பையன்ட்ட இதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா, அவர் என்ன சொன்னார், ஃபஸ்ட்டு உங்கள் பையனை வந்து எனக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், அவர் கொடுக்குறேன்னு சொன்னால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னதும் அவங்க கண்டிப்பாக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் பாட்டி அப்பங்க வந்துடுறாங்க. இங்கே பார்த்தியா லிசாவை அவன் திரும்ப மீட் பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் நல்லது கிடையாது, அவங்க 2 பேருமே இப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்துட்டுருக்காங்க, இதை நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும், ஸோ இந்த லிசாவை மீட் பண்ண விடாமல் உன் பையனை நீ தான் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னதும் பட் அவங்களுக்கு டைவர்ஸ் ஆனால் நல்லது தானேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலேயே நல்ல பொண்ணு, அவள் கண்டிப்பாக வந்துட்டு இவனுக்கு மேட்சானவ தான், நீ வந்துட்டு அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் பையனுக்குமே புரிய வைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு இந்த ஜெனியை பார்த்தா அங்கே ஒரு கிளாஸில் போய் ஜாயின் பண்ணியிருக்கா, இந்த இன்டீரியர் டிசைன் எல்லாமே நான் வந்து நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவளோட கம்பெனியிலே போய் ஜாயின் பண்ணுவேன், அவளோட பொசிஷனை நான் எடுத்துகிட்டு அவளை வேலையை விட்டு அங்கேருந்து தூக்கிடுவேன்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணிகிட்ருக்கா. ஸோ இது மூலமாக ஏகப்பட்ட பிஸ்னஸ் மேனோட கான்ட்ராக்ட் எல்லாமே எனக்கு கிடைக்கும், நான் கம்பெனியை வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு இவங்க ஐடியா பண்ணுறா. பிறகு அங்கே அசிஸ்டன்ட் வந்து நாம் ஷென்னை மீட் பண்ணிவிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே மேடம்க்கு வந்து ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு, இதை நீங்கள் வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்க போகிறீங்க இல்லை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கணுமான்னு சொன்னதும் இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைங்க, அப்படின்னா தான் அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து என்னோட பொண்டாட்டி எந்த லெவலுக்கு லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, அதனால தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டாங்க அவருமே உடனே சரி சார் நம்ம அப்படியே பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க பாஸ் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க, அந்த வேங் வந்து ரொம்ப பயந்து போயிட்டாமா, நான் வந்து உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், உன்னால தான் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு, அந்தால் எந்த ஒரு ஃபீமேல் எம்ப்ளாயிட்டையுமே வந்து இதுக்கப்புறம் அசிங்கமாக நடந்துக்க மாட்டான், இந்த ப்ராஜெக்ட்டுமே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே லின் நம்ம ஹீரோயின்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறா, நீ எப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வந்தையோ அப்போ இருந்தே பாஸ் வந்து எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் சைன் பண்ணனாலும் ஒன்றை தான் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க, டோட்டலாக இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்கெல்லாம் காரணமே நீ தான், நீ வந்து என்னோட இடத்த எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே இதில் நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுவும் பண்ணலை, என்னோட ஸ்கில்லை வச்சு தான் அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, நீயுமே வந்து இந்த மாதிரி பெரிய லெவலுக்கு வரணும்னா உன்னோட திறமை அதிகரிக்கணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு
கோவமாயிட்டுருக்கு. நீ வந்துட்டு என்னை இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கா. அசிஸ்டன்ட் வந்து மேடம் சார் இது எல்லாமே உங்களுக்காக அனுப்பியிருக்காருன்னு சொன்னதும் அங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு போல், அதனால தான் கிஃப்ட்டுக்கு இவ்வளோ கிஃப்ட் அனுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஷென்ட்டு அங்கே மெசேஜ் பண்ணுறா. என்னப்பா உன் மூளையெல்லாம் சரியாக இருக்கா, எதுக்காக இவ்வளோ கிஃப்ட்ஸ் அப்படின்ட்டு சொன்னதும் அப்படின்னா தானே தெரியும் நான் என் பொண்டாட்டி எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு, அதுக்காக தான் நான் சொல்கிறான். உண்மையிலே நீ வந்து பைத்தியம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. பட் அவளுக்குமே ரொம்ப அங்கே சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து இவனுமே டெக்ஸ்ட் எல்லாமே பண்ணிட்டுருக்கவும் அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஃபோனை டச் கூட பண்ண மாட்டார் வந்து மீட்டிங் ரூமுக்கு வந்தால், இப்போ என்னடா ஃபோனை வச்சு நோண்டிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு நம்ம ஷென் வந்துட்டு கேட்குறான், என் பொண்டாட்டியை நான் எப்படிப்பா என்னோட வழிக்கு கொண்டு வர முடியும், அதுக்கு என்ன ஐடியா பண்ணுறதுன்னு சொன்னதும் அவட்ட நீ பாசமாக பேசு, அவளுக்கு வந்துட்டு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணு, அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணு, அப்படின்னா அதை வந்து எல்லாமே வந்துட்டு சரியாகும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே டெம்பிளுக்காக கிளம்பி போகிறா. பாட்டிக்காக வேண்டிக்கிட்டு நீடன் பண்ணிட்டு அங்கே கோயிலில் போய் அங்கே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. ஸோ ரிட்டன் வந்து அவளுக்கு அங்கே மொழி எல்லாமே நல்லா அடிபட்டுருக்கு. அவளால் சரியாக ட்ரைவ் கூட பண்ண முடியாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுது. போலீஸ் வந்து உங்களுக்கு இப்படி வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டிலேருந்து யாரையாச்சும் கால் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது இல்லை நானாகவே வந்துட்டு பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் இப்படியே அனுப்ப முடியாது மேடம், நீங்கள் வந்துட்டு பேசுங்கன்னு சொன்னதும் அங்கே அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி எனக்கு இப்போ ரொம்ப வந்துட்டு அடிபட்டுருச்சு, நீ வந்துட்டு என்னை கூப்பிட்டு போக வர முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அசிஸ்டன்ட் உடனே ஷென் கால் பண்ணிவிட்டு சார் இப்படி உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான்னு சொன்னதும் அவன் பதட்டமாயிட்டு லொக்கேஷனை கேட்டுட்டு வேமா அங்கே போயிட்டுருக்கான். என்னை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு என்ன உனக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கும் போது என் கூட சேர்ந்து வான் சைட்டு அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு கிளம்புறான். நீ வந்து இப்போ கோயிலுக்கு போகணுன்னா நீ வந்துட்டு கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வர வேண்டானே, எதுக்காக இப்போ நீடன் பண்ணிவிட்டு காலெல்லாம் அப்படி காயமாக்கி வச்சுருக்க, இப்படியெல்லாம் கடவுள் உன்னை பண்ண சொன்னாரான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நான் வந்து பாட்டிக்காக இதெல்லாம் பண்ணேன், ரெண்டாவது நீ என்னை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு அக்கறைப்படணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்து ட்ரைவ் மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. வீட்டுக்கு போனதுமே அப்பாங்க நம்ம ஷென் உன் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க நீ, நம்ம 2 பேத்துக்கு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் ஆயிருக்கு, நீ என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது, நீ என்ன சொன்ன மேரேஜ்க்கு முன்னாடி என்னை டச் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டதும் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, உன் மொழியில் அடிபட்டுருக்கு, மெடிசன் போடுறதுக்காக சொன்னேன் சரி தா காலன்னு சொல்லிட்டு அவன் மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கான். சரி ஓகே உனக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது, இன்றைக்கி நைட்டு நான் உன் கூட சேர்ந்து இந்த ரூமில் ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ மரியாதை எங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுச்சேக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க, தயவு செஞ்சு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் என்னை வந்துட்டு இருக்க விடுப்பான்னு சொன்னதும் ஒன்றும் தேவை கிடையாது, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவப்பாட்ட அங்கே படுத்து தூங்குறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவன் போகவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு அங்கே தூங்கிட்டான். இப்போ நீ எதுக்காக இங்கே வந்துட்டு கிளம்பி போகாமல் இங்கே போயிருந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு பயங்கரமாக அங்கே வந்து கத்திட்டு இருக்கா. அப்போங்க அவன் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நீ எனக்காக ஒரு சான்ஸ் கொடுக்க முடியுமான்னு சொன்னதுமே எனக்கு உன் மேலே அப்படிலாம் எந்த ஃபீலிங் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்பட்டதுமே உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் என் மேலே வர வரைக்கும் நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், உன்கிட்ட நான் எப்படியாச்சும் வந்து பேசி எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அவளை எப்படியாச்சும் வந்து சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சவ கீழே வந்தா இவன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீ இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியம் கிடையாது, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. இவன் சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருந்தா இவ சாண்ட்விட்ச்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் ஆஃபீஸில் உன்னை யாராச்சும் டார்ச்சர் பண்ணாங்கன்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் உனக்கு எதுக்காக இவ்வளோ அக்கறை, அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டை அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள், அவளை மார்னிங் ஈவினிங் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பிக்கப் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே லிசா அதெல்லாமே கேட்டுட்டு இவனுக்கு என்னாச்சு திடீர்னு பைத்தியம் எது பிடிச்சி போச்சா, அவள் பின்னாடி வந்துட்டு இப்படி வந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உடனே அங்கே நம்ம ஷென்னோட அம்மாட்ட கால் பண்ணிட்டு இப்படி உங்கள் பையனுக்கும் அவளுக்குமே எப்போ வந்துட்டு டைவர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே என் பையனுக்கும் அவளுக்குமே டைவர்ஸ் ஆகணும்னு நான் விருப்பப்படல, அவங்க 2 பேரும் நல்லா இருந்தால் எனக்கு போதும்னு சொன்னதும் இவளுக்கு அங்கே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமே கண்டிப்பாக ஷென் மாதிரி ஒரு பர்சன் அந்த முட்டாள் மாதிரி ஒருத்தியை போய் மேரேஜ் அவர் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டார், லைஃப்பில் தூக்கி கூடி சீக்கிரம் வெளியே போடுவார். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே ஹாப்பியாக மேரேஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. பிறகு அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே லிண்ட் அவங்க ஒரு லேடி வந்து கோவமாயிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்ன தைரியம் தான் என் ஹஸ்பண்டோட சேர்ந்து அஃபேர் வச்சுட்ருப்பேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், ஏன்னா அவர் கூட சேர்ந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு பெரிய இன்டீரியர் டிசைன் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் வந்துட்டு இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்னோட மிஸ்டேக் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எவிடன்ஸ் எல்லாமே காமிச்சதுமே அந்த பர்சன் அவங்க ஒய்ஃப்ட்ட தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோமா, அந்த மாதிரிலாம்
எது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. நீ வந்து இந்த காம்படிஷனில் வின் பண்ணணுன்றதுக்காக ஒரு வயசான பர்சனை வந்து பிடிச்சி அவர் கூட சேர்ந்து இப்படி கேவலமான வேலை பண்ணுவியா? நீ உன்னோட திறமையினால தானே வாழ்க்கையில் முன்னேறி வந்திருக்கணும். இதை நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோவமானதுமே, என் வாழ்க்கையில் தலையிறதுக்கு நீ யாரு? உன் வேலையை மட்டும் பாரு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன்னோட பொசிஷனை நான் பிடிப்பேன். இந்த ஆஃபீஸில் நான் வந்து ப்ரமோஷனுமே வாங்குவேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா. இந்த லிசாவை பார்த்தா அவங்க அப்பாவை பிக்கப் பண்ணுறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கா. அப்பா ஷேனும் நானுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கூடிய சீக்கிரம் நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிறோம்ப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதையை கட்டிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவங்க அப்பா அங்கே ரொம்ப ஹாப்பியாகி போயிட்டு, கூடிய சீக்கிரம் நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கணுமா? ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன். கண்டிப்பாக அவன் உன்னை நல்லபடியாக வந்து வச்சுக்குவான். இப்போ நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் வந்து வேற லெவலுக்கு வந்துட்டு முன்னேறி போகும்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. பிறகு நம்ம ஷேன்ட்ட பாஸ் இப்படி லிசாவோட அப்பா அவங்களோட சேர்ந்து கான்ட்ராக்ட் போடணும்னு ஆசைப்படுறாருன்னு சொன்னதும், அந்த லிசாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் அவங்க அப்பா நம்ம கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருன்னா எனக்கு அதில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அவன் சொல்கிறான். பிறகு இங்கே அவங்க ஜெனியை பிடிச்சி அவங்க அப்பா பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? உன் சிஸ்டரோட ஹஸ்பண்டோட சேர்ந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கியா? குடும்பமானத்தை கெடுக்கிறதுக்காக நீ ட்ரை பண்ணுற. நான் உன்கிட்ட இப்படியே நான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு போட்டு அடித்ததுமே, அப்பா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன்ப்பான்னு சொல்லிட்டு சாரி கேட்டுச்சுக்கா. பிறகு இங்கே லிசா நம்ம ஷாவ்கிட்ட நம்ம ரெண்டு ஹீரோயின்ட்ட அங்கே ஷாவ் வந்து மெசேஜ் பண்ணுறா, என்னப்பா நம்ம மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினுமே நானுமே ரொம்ப போர் அடிச்சு போய் தான் இருக்கேன்ப்பா, சரி மீட் பண்ணிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பேசினா. பிறகு இங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்கள் ஒய்ஃபும் ஷாவுமே மீட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி நைட்டுன்னு சொன்னதும், அதை கேட்டுட்டு அவங்க எங்கே எந்த லொக்கேஷனில் மீட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயிலுமே எனக்கு கொடுங்கன்னு இவன் சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஷென் அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் வச்சுருக்கான். ஸோ அங்கே போனதுமே இப்போ அங்கே அவன் வந்து தன்னோட ப்ராஜெக்டை பற்றி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, பிறகு அந்த லிசா அவங்க பாய் ஃப்ரெண்டோட இருந்த சில ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு விட்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு, இதெல்லாமே ஃபேக், இது உண்மை கிடையாது அப்படின்றத சொன்னதும், என்கிட்ட ஆடியோ ரெக்கார்டிங்குமே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் போட்டு விடுறான். ஸோ ஹோட்டலில் அன்றைக்கி அந்த பையன் நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது, லவ் பண்ணலை, நான் இப்போ அவனை மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பேசின ஆடியோ தான். அதை கேட்டுட்டு அவன், நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், பட் உண்மையிலேயே நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவன் தேவை கிடையாது, நீ தான் தேவைன்னு சொன்னதும், பட் நான் உன்னை எப்பயும் லவ் பண்ணலை, நான் வந்துட்டு உன்னை மேரேஜெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷேன் கோவப்படுறான். அப்போ அவங்க அப்பா அங்கே வந்து, நீ வேணுக்குனே என்னோட பொண்ணை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமானதுமே, நான் வந்துட்டு உங்கள் பொண்ணை ஒன்றும் அசிங்கப்படுத்தலை, அவளோட உண்மைகளை தான் வெளியே கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நீங்கள் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொன்னதும் சொல்கிறான். பிறகு இங்கே நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக ஷாவை போனால் அவங்க ஃப்ரெண்டையுமே அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயினோட அந்த டிசைன் புக் எல்லாமே பார்த்துட்டு அவருமே அங்கே வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை வந்து கொடுக்குறாரு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தா அந்த இடத்த கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஷென் வந்துடுறான். இப்போ அவங்களுக்கு அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாமல் இருக்கவுமே, உன் ஹஸ்பண்டோட சேர்ந்து நீயே சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருமா, நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு போனதும், நீ எதுக்காக இங்கே வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்க, என்னோட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்னு சொன்னதும், நீ இவனோட பழைய ஃப்ரெண்டுகளை மீட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை சொல்கிறதுக்கெலாம் உனக்கு உரிமை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு போனால், நான் வந்து உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் நீ அமைதியாக கேளுன்னு சொன்னாலுமே அவள் காது கொடுத்து கேட்க மாட்டா. நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃபீஸ்க்காக அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. உள்ளே போய் ரூம்குள்ளே பார்த்தா அங்கே ஆளையும் காணோம், ஆல்ரெடி கிளம்பி போயிட்டா. இப்படியே வந்துட்டு அவள் வந்து அவனை இக்னோர் பண்ணிட்டு இருக்கா, பேச மாட்டா, பார்க்க மாட்டா. நீங்கள் வேகமாகவே அவங்க ரெடி ஆகி வந்து நின்றுட்டு இருக்கோமே, வெளியே வந்து அவன் மேலே தெரியாமல் போய் இடிச்சிடுறா. நீ எதுக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கன்னு சொன்னதும், நீ இப்போ எதுக்காக என்னை இக்னோர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற செட்டி கேட்கும்போது, நீ கூடி சீக்கிரம் அந்த லிசாவை தான் மேரேஜ் பண்ண போகிற, நீ அவ்வளோதான் லவ் பண்ண போகிற, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேல, ஸோ அதனால் நான் இப்போ இருந்தே பழகிக்கிறேன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ எல்லாமே போட்டு விடுறாங்க. ஸோ அதை கேட்டதுமே அந்த லிசா பேசுனதை எல்லாமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா வந்து நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே அங்கே கிளியர் ஆகிடுது. இவனுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளை போய் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அங்கே ஜெனி மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஷென் அங்கே உள்ளே வந்ததுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு உள்ளே விட மாட்டாங்க. பிறகு அவங்க அசிஸ்டன்ட் போய், பாஸ் இப்போ உங்கள் ஒய்ஃபோட சிஸ்டர் வந்திருக்காங்க மீட் பண்ணேன்னு சொன்னதுமே, அந்த பொண்ணு எப்பயுமே அவளை டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருப்பா, நான் அவளை மீட் பண்ணுறதுக்கெலாம் விரும்பலை, நீங்கள் அவளை இங்கேருந்து அப்ராடுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், நான் அதுக்கு எல்லாமே வந்துட்டு செலவு பண்ணுறேன், அவள் இங்கே இருக்கக்கூடாது, தொல்லை பண்ணிகிட்ருப்பான்னு சொல்லிட்டு இவங்க டிசைட் பண்ணிடுறான். இன்னும் அவங்க ஷென்மே போய் எங்கள் பாட்டியை மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக கிஃப்ட் எல்லாமே கொடுத்துட்டு ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே பாட்டியுமே ரொம்ப
ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, உங்கள் லைஃப் வந்து நல்லபடியாக அமைஞ்சா எனக்கு அதுதான் ஹாப்பின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அம்மா அங்கே வந்ததுமே ஹீரோயின் கொஞ்சம் நர்வஸ் ஆகுறா. பட் அவங்க அங்கே வந்துட்டு நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்டுட்டு நீ அவனுமே சந்தோஷமாக இருக்கணும், அதை தான்மா நாங்கள் விரும்புகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அவங்க பொக்கே எல்லாமே வாங்கிக்கிட்டு அங்கே அவங்க ஹீரோயினோட அம்மாவோட சமாதிக்கு தான் போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னை ரொம்பவே இவர் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாருமான்னு சொல்லிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஷென்மே நீங்கள் உங்கள் பொண்ணை பற்றி கவலைப்படாதீங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே ஃபைனல் அவங்களுக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே கிளியர் ஆகி ஹாப்பியாக அவங்க 2 பேருமே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.